வணக்கம். லியான் ஃபிசிக்ஸ் வித் ராமன் சேனலுக்காக இன்று +2 பாடத்திலிருந்து நாம் எக்ஸ்பிளைன் த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் த பேரல் சர்க்யூட் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்க போகிறோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 3 மார்க்ஸில் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் தான் இது. ஸோ இங்கே 3 ரெசிஸ்டன்ஸ் R1, R2, R3 கனெக்டட் இன் சீரீஸ் வித் பேட்டரி. ஓகேங்களா? ஸோ இப்போ R1 வழியாக போகிற கரண்ட்டோட வேல்யூ I1, R2 வழியாக போகிற கரண்ட்டோட வேல்யூ I2, R3யோட வழியாக போகிற மின்னோட்டத்தோட கரண்ட்டோட வேல்யூ I3. ஸோ நம்ம அப்ளை பண்ணுற மொத்த கரண்ட் I ஆனது I1, I2, I3ஆக பிரிஞ்சு போகுது. அப்போது அந்த 3 மின்னோட்டங்களும் கரண்ட்டோட டோட்டல் தான் நமக்கு அப்ளை பண்ணுற மொத்த கரண்ட்டு. ஸோ அப்போது I is equal to I1 plus I2 plus I3 ஆகுது. ரைட். ஓம்ஸில் என்ன சொல்லுது? V is equal to IRன்ற ஃபார்மா இருக்குது. ஓகே, அப்போ ஐயோட வேல்யூ இங்கே வேரி ஆகிறதுனால ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகிற கரண்ட்டோட வேல்யூ நாம் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போது I is equal to ஓம்ஸ் லாவிலேருந்து I is equal to V by Rன்னு வந்துடும். ஸோ அப்போது I is equal to V by R. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? ரெசிஸ்டன்ஸ் R1 வழியாக போகிற கரண்ட்டோட வேல்யூ I1 எடுத்துக்கிறோம். அந்த I1ஓட வேல்யூ I is equal to அங்கே இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் டிவைட் பை அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ R1. ஸோ அப்போ V by R1 வருது. அதே போல் ரெசிஸ்டன்ஸ் 2 ஆண்ட இருக்கிற வழியாக போகிற கரண்ட்டோட வேல்யூ I2 is equal to V2 by R2. அதே போல் ரெசிஸ்டன்ஸ் 3 வழியாக போகிற மின்னோட்டம், தட் மீன்ஸ் அந்த கரண்ட் வேல்யூ I3 is equal to V by R3 ஆகுது. ஸோ அப்போது டோட்டல் கரண்ட்டானது 3 வேஸில் ஸ்ப்ளிட் ஆகி போகுது. ஸோ I1, I2, I3ஆக போகுது. ஸோ அதனுடைய கூடுதல் தான் மொத்த கரண்ட். ஸோ அப்போது I is equal to V by RPன்னு போடுகிறோம். I1ஓட வேல்யூ V by R1, அங்கே ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த வேல்யூலாம் எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். I1க்கு V1 by V by R1 ப்ளஸ் I2ஓட வேல்யூ V by R2ன்னு வருது, I3 வேல்யூ V by R3ன்னு வருது. ஸோ இந்த ஈக்குவேஷனில் காமனாக இருக்கிற லெட்டர்ஸான பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் Vயை வெளியே எடுக்கும்போது 1 by R1 ப்ளஸ் 1 by R2 ப்ளஸ் 1 by R3 கிடைக்கிறது. சரி, இப்போ இந்த Vயும் கேன்சல் பண்ணிட்டுனா 1 by RP is equal to 1 by R1 ப்ளஸ் 1 by R2 ப்ளஸ் 1 by R3ன்றது நமக்கு சொல்யூஷனாக கிடைக்குது. ஸோ அப்போது 3 ரெசிஸ்டன்ஸை கனெக்டட் இன் சீரீஸ், அதாவது பேரலில் கனெக்ட் பண்ணும்போது 3 ரெசிஸ்டன்ஸை பேரலில் கனெக்ட் பண்ணும்போது இந்த ரிசல்டன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு 1 by RP is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3ன்றது வருது. ஓகேங்களா? தேங்க்யூ.